அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். ரீச் தமிழ் அப்படிங்கிற சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு 3 வீடியோ போட்டாங்க. அதுக்கு பின்னால் காணாமையே போயிட்டாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதில் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய மெமரி ஃபுல்லானதுனால மொபைலை ரீசெட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி ரீசெட் அடிக்கும்போது என்னன்னு கேட்டால், அதில் உள்ள இருக்கக்கூடிய ஐடி எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த ரீச் தமிழுடைய ஐடி எல்லாமே அழிஞ்சதுனால மீண்டும் அந்த ஐடியை போட்டு லாக்இன் பண்ணும்போது அந்த லாக்இன் ஆக பண்ணிடுச்சு. அப்படி லாக்இன் ஆகாத போனதுனால உள்ள நம்ம எந்த ஒரு வீடியோவும் நம்ம அப்லோடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அந்த ரீச் தமிழ் எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் அப்லோடு பண்ண முடியல. ரீச் தமிழ் அப்படிங்கிற சேனலும் நம்மளது தான். அதே போல் மேட்டூர் ஐயப்பன் அப்படிங்கிற சேனலும் நம்மளது தான். மேட்டூர் ஐயப்பன் அப்படிங்கிற சேனலில் இங்கே லோக்கலில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெருக்கூத்து, இது மாதிரி நிறைய ஏராளமான விஷயங்களை நம்ம மேட்டூர் ஐயப்பன் சேனலில் போட்டு வருவேன். அதே மாதிரி ரீச் தமிழ் அப்படிங்கிற சேனலில் இந்த வீரப்பனாருடைய கண்டென்ட் மட்டும்தான் நம்ம போட்டுட்டு வருவேன். இதில் இந்த ரீச் தமிழ் வராத காரணத்தினால இப்போ நம்ம மேட்டூர் ஐயப்பனில் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களை போட போகிறேங்க. கூடிய விரைவில் நம்மளுடைய ரீச் தமிழ் ஓப்பன் ஆகிரும். அப்போ கண்டிப்பாக இதனுடைய வீடியோவை தொடர்ச்சியாக நம்ம ரீச் தமிழில் போட போகிறோங்க. அது வரைக்கும் நம்மளுடைய மேட்டூர் ஐயப்பன் அப்படிங்கிற சேனலில் தான் நம்மளுடைய தொடர்ச்சியான வீடியோக்கள்லாம் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கு எது சம்மந்தமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேசணுங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த விஷயங்கள் பேசும்போது அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்பேன். சிவசுப்பிரமணியன் அவர்கள் வாழ்ந்ததும் வீரப்பனார் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற புக்கில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. உங்களை தொலைவுத்துறையெல்லாம் எழுதியிருக்காரு. ஏன் குளத்தூர்மணியை பற்றி ஏன் எந்த இடத்துலையும் எழுதாமல் போயிட்டார் அப்படின்னு போது அந்தக்கான பதில என்னுடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் என்னை சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கேதர் பண்ணிக்கிட்டு பேசணும், எதுவுமே தெரியாத பேசினா மண்டையில களிமண் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த வீடியோ மண்டையில ஏற்றிக்கணும், எந்த களிமண்ணுமே இல்லாமல் அடுத்து முன்னால் உட்காந்து பேசக்கூடாதுங்கிறத இந்த இப்போ நம்ம முதல்ல இந்த களிமண்ட ஐயப்பன், கிராமத்து களிமண்ட ஐயப்பன் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம நாட்டின் முதுகெலும்பு, சொல்ல போனால் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் அது ஒரு விவசாயம். அந்த விவசாயத்தில் என்னுடைய முப்பாட்டன், சொல்லாமல் என்னுடைய முப்பாட்டன் அவர்களும் ஒரு விவசாயி, என்னுடைய தாத்தா அவரும் ஒரு விவசாயி, என்னுடைய அப்பா அவரும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி. எனக்கு இதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் யூடியூப் சேனல் நெறியாளரும் கிடையாது, நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளரும் கிடையாது. ஆனால் நான் ஒரு நாட்டின், இந்த இந்திய நாட்டின் ஒரு குடிமகன், விவசாயி. அதுக்கு அடுத்தபடியாக நான் என்னை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டால், எனக்கான தொழில் அப்படின்னு சொன்னால் விவசாயத்தை நம்பி யாரும் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பிழைக்க முடியல. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக டெய்லர் அப்படிங்கிற டெய்லர் தொழிலை நான் செஞ்சு துணியெல்லாம் தைச்சிட்டு அதை பேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி நிறைய செஞ்சு என்னுடைய தொழிலாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். அதையும் தாண்டி எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் பல படங்களில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு பக்கமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் இந்த குடிமையை பார்த்தோன்னே பலரும் பல விதமான கேள்வி கேட்கலாம். அதில் ஒருத்தர் கூட கமாண்டில் சொல்லியிருந்தாரு, இவன் பாசிமணி ஊசிமணி விற்கிறவங்களாம் பேட்டி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி. பாசிமணி ஊசிமணி விற்கிறவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் பேட்டி எடுத்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த குடிமைக்கான லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களில் நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். இதில் குறிப்பாக ஒரு சில படத்தில் நடிக்கிறதுக்காக வேண்டி இந்த முடியை வளர்த்த சொன்னார். அதுக்காக வேண்டி இந்த முடியை நான் வளர்த்திட்டு இருக்கேன். ஒரு சில ஆண்டுகளில் குறிப்பிட்ட டைமிங்கில் இந்த முடியை எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் எடுத்துருவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். நாங்கள் போட்ட வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு, அந்த வாய்ஸ் ரெக்கார்டோட பாரு இதெல்லாம் தேவராஜ் இங்கே போனது, இதுக்கானதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுவார். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, வாமா மின்னல் வடிவேல் காமெடியில் வரும் இல்லைங்களா, அம்மா வாமா மின்னல் அப்படின்னு ஒன்று சொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னல்ங்கிறதுல அந்த பொண்ணு போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாமா மின்னல் அப்படின்னு ஒன்று அந்த மின்னல்ங்கிற உடனே சொய்யின்னு புந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அதில் போட்டிருப்பாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயா அவரே மெமிக்ரி பண்ணி போட்டாரா இல்லை வீடியோ எடுத்து போட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுறது 4 வார்த்தை பேசுனா இவரே பேசுகிறார் 100 வார்த்தை. அது என்ன பேசுகிறான்னு இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கும் விளங்கியிருக்காது, எங்களுக்கும் விளங்கலை. இந்த மாதிரி பல ஆண்டுகளாக நம்மளுடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களை நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த கேள்விகள் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க போகிறேன். நான் கேட்கக்கூடிய இந்த களிமண்டை ஐயப்பன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே
ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து கட்டாயம் பதில் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். அதே போல் நீங்கள் போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய நீ என்ன சொல்கிறீங்களோ உங்களுக்கு நான் கட்டாயம் பதில் கொடுப்பேன். நம்மளுடைய மேட்டூர் ஐயப்பன் அப்படிங்கிற சேனல் தான் வரும். ரீச் தமிழ் ஓப்பன் ஆனோடனே கட்டாயம் ரீச் தமிழ்னு கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து வீரப்பனார் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கை வந்து ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து படித்து பார்த்துட்டு வந்து என்னிட்ட சொன்னார், நம்ம ஊர் தேவராஜ் தான் வீரப்பன் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, பிடிச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்னிட்ட சொன்னாங்க. இந்த தகவலை கேட்ட உடனே நான் அப்போ தேவராஜை நம்ம மீட் பண்ணி ஆகணுமே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவராஜை மீட் பண்ண நினச்சேன். பிறகு தேவராஜ் அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டோம், ஆனால் வந்து வீரப்பன் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு 2 டைம் சொல்லிட்டு ஒரு டைம் நம்முடைய மேட்டூர் டேமுக்கு அருகாமையில் இருக்கும் மாசிலாபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலில் அவர் வேலை செஞ்சு இருந்தார். அப்போ அங்கே வாங்க ஐயப்பன் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆடியோ பதிவு வந்து ஒரு 4 மணி நேரம் ஆடியோ பதிவு கொடுத்தார். வீரப்பனார் இப்படி சந்திச்சுங்க, இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நான் கேட்டேன், ஆனால் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ பதிவு மட்டும் நான் டெலிகேட் பண்ணிட்டேன் என்னுடைய சேனல் அப்படின்னு கேட்டோடனே அப்போ சொன்னார், என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க ஐயப்பன், மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து யாரோ கொடுத்த தகவலின் அடிப்படையில் என் மீது வந்து தவறான முறையில் அந்த புக்கில் வந்து எழுதிட்டாரு. இதை வந்து அவருடைய சிவா மீடியோவிலேயே நான் பேசி அவர்கிட்ட சொல்லி என்னை பற்றி அந்த புக்கில் மறுப்பு தெரிவிக்கணும், அதனால் முதலாக அவருடைய சேனலில் தான் நான் பேசணும்னு சொல்லி பல நாள் குறைஞ்ச 2 ஆண்டுகளாக என்கிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் இதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி, அவருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட பேட்டி அப்படிங்கிறதுனால அவர் விட்டுனேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மூத்த பத்திரிகையாசிரியர் சிவசுப்பிரமணியம் அவருடைய சேனலை சிவா மீடியாவில் அவர் 5 எபிசோட வீரப்பனாரை எப்படிலாம் சந்தித்தேன், யாரெல்லாம் பார்த்தேங்க, யாரை கூட்டி போனோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவருடைய சேனல்லேயே பேசிட்டாரு. அதை பேசின பிறகு சிவசுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றாடி கேட்டிருக்காரு தேவராஜ். அவரை நீ கண்டிப்பாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க தேவராஜ், ஒரு வாரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியன் அவரும் போயிட்டு 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்தை கடந்து நாட்கள் போகும்போது அப்போது தேவராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. என்ன இது மாதிரி சிவசுப்பிரமணியன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி வந்து கொடுக்கறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. சென்னையிலேருந்து வராங்க. அப்படி வரும்போது நான் தேவராஜ் அவரை பிடிச்சி நான் திட்ட ஆரம்பிச்சிடறேன். ஆனால் 2 ஆண்டுகளாக நான் வந்து உங்கள்கிட்ட பேட்டி கேட்குறேன், நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்பயோ இருக்கக்கூடிய வேறு சேனலுக்கெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்குறத சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டினோடனே அப்போ தான் சரி வாங்க இப்போன்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போயிட்டு அப்போ தான் நான் அந்த பேட்டி எடுத்துங்க. அந்த பேட்டியில் வந்து நாங்கள் ஒன்றும் தவறாலாம் பேச கிடையாது. மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து தேவராஜ் மீது வந்து வீரப்பனாரை இவர் தான் காட்டி கொடுத்தாரு, இறுதிக்கட்டத்தில் வந்து கையெறி குண்டை வச்சு பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னதை வந்து இவர் மறுப்பு தெரிவிக்குங்கிறதுனால இவர் மறுப்பு தெரிவிக்காதங்கிறதுனால அந்த விஷயத்தை எல்லாமே அவர் சொல்லி பேசினார். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோ பதிவே போடுறேன். இதில் என்னுடைய பல நாள் கேள்வி வந்து உங்களை நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த களிமண்டையிலேருந்து நிறையா நாள் உங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ கேட்க போகிறேன். காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து வனத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. 30 ஆண்டுகளை கடந்தும் வாழ்கிறாரு. அதில் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்டு வந்து வீரப்பனாரை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பல முயற்சியில் வீரப்பனாரை பிடிக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் வீரப்பனாரை எப்படியாச்சும் ஒன்று பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அந்த சிறப்பு அதிரடிப்படை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து வராங்க. வீரப்பனை பிடிப்பதற்காக வந்த அதிரடிப்படை வந்து அந்த அதிரடிப்படையில் நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா வந்த எல்லா அதிரடிப்படை அதிகாரிகளையும் நான் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து வீரப்பனை பிடிக்கிற அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி, அதே மாதிரி மாதேஸ்வர மலையில் வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டு அங்கே கரண்ட் ஷேக்கெல்லாம் கொடுத்து பல பேரை கொன்று, பல ஆயிரக்கணக்கான பேரை கொன்று இன்றைக்கும் விதவியான நிலையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரியாவில் பூராமே அந்த சிறப்பு அதிரடிப்படையால் பாதித்தவங்க ஏராளமான பேர். அந்த வீரப்பனார் வாழ்ந்த காலத்தில் இது நடந்த விஷயம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் குறிப்பாக நான் சொல்கிறேன். யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனாருடன் வந்து பார்த்தீங்கன்னா துணை தளபதியாக விளங்கினவர் தான் சேத்துக்குழி கோவிந்தன். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய அண்ணன்மார்கள் வந்து சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணன்கள் வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த ஒருத்தர் வந்து கன்னி வெடியில் சிக்கிறாரு, ஒருத்தர் சுட்டு கொண்டாந்து போட்டாங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையும் அடித்து பயங்கரமான சித்திரவதை பண்ணி தான் அவங்கள வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சேத்துக்குழி கோவிந்தனுடைய சொந்த உடன் பிறந்த அக்கா, தங்கை இவங்களாம் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல்
அக்கா வீட்டுக்காரர், இவங்க எல்லாத்தையுமே அடித்து பயங்கரமான துன்புறுத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வாழ வழி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்நாடகா சிறையிலேயே வாழ்ந்து கர்நாடகா சிறையிலேயே இறந்து வந்தவர் தான் மீசை மாதியன் அப்படின்னு சொல்றவர். மீசை மாதியன் அப்படின்னு சொன்னோடனே மீசை மாதியன் ஒருத்தர் மட்டும் பாதிக்கல, மீசை மாதியனுடைய மகன் ஒருத்தனை அந்த காலகட்டங்களில் அவர் வீரப்பனார் இருந்தார் சொல்லி அவரும் இறந்துடுறாரு. அவருடைய தம்பி சுண்டாயன் என்ற வெள்ளையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரையும் காவல்துறையால் அவரும் இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா இட்டுக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முனியன் அப்படிங்கிறவரை வீட்டிலேருந்து பிடிச்சி போயிட்டு அவருடைய உடல் கூட வராமல் அவரும் இறந்துடுறாரு. அதுக்கு மேலே சாமிநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் பாதிச்சிடறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டமான நிலை, அடுத்த வேலை சோறு எப்பரா வாழ்றது, இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்தவங்க வந்து வாழ வழி இல்லாமல் இருக்காங்களே. இவங்க அந்த சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு அதிரடிப்படை ஒரு சில அதிகாரிகளால் பாதிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர். அவங்களுக்கு முதல்ல வந்து ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு அரசுகிட்ட ஒரு கேஸ் போட்டோ இல்லை வேற முறையிலையோ ஒரு வாதாடியோ இவங்களுக்கு ஒரு உரிய தொகையை வாங்கி கொடுத்து இவங்களை வாழ வச்சிருந்தா நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பத்திரிகை ஆசிரியர், உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துவோங்க, உங்கள் காலை கூட தொட்டு வணங்குவோங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி இப்போ ஆண்டியப்பன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து 32 ஆண்டுகள் வந்து இருந்துட்டு வந்துட்டார். அவர் வீரப்பனாருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு 32 ஆண்டுகள் இருந்து வந்து அவர் வீட்டில் வந்து இருக்காரு. அவர் எப்படி வாழ வழி இல்லைங்கிற சூழ்நிலையை தவிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் போய் அவரை பார்க்குறேன். யாரை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ஆண்டியப்பனை போய் பார்க்குறேன். அப்போ சொல்கிறாரு, தம்பி நான் அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியும், பொண்டாட்டியும் அவங்களும் கண்டுக்கிறதில்ல, என்னை யாருமே கண்டுக்கிறதில்லப்பா, நான் எப்படி பொழைக்கினே தெரிஞ்சு அவர் புலம்புனார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வாங்க நான் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஆடு வளர்த்திக்கிட்டு இருந்துங்க. அப்போ வந்து ஒரு குட்டி வெள்ளாட்டு குட்டி, இதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்காங்க, இதை ஆடு மேய்ச்சி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த ஆட்டுக்குட்டி கூட இந்த கையில் கொடுக்கறது இந்த கையில் தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் எந்த ஒரு வீடியோவும் எடுத்து போடாத நான் யாருக்குமே நான் காட்டல. ஆனால் நீங்கள் நம்மளுடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து நம்மளுடைய ஆண்டியப்பன் அவர்களுக்கு ஒரு மாடு, அதுவும் கர்நாடகத்திலேருந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த மாட்டை ஒரு வீடியோவை எடுத்து ஒரு எபிசோடாக எடுத்து அதை அழகாக போட்டிங்க. சொல்லப்போனால் வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் சிறப்பு அதிரடிப்படையில் பாதித்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கு பண உதவி செஞ்சு வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேஸ் போட்டு வாங்கி அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு பத்திரிகை ஆசிரியர். இது என்னுடைய முதல் கேள்வி. அடுத்தது இரண்டாவது கேள்வி. காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவர் வாழ்ந்தாரு. சொல்லப்போனால் உலகிலேயே முதலா உலகிலேயே அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலா வீரப்பனாரை பேட்டி எடுத்து போட்ட பெருமை உங்களுக்கே சேரும். வேற யாரும் கிடையாது. சிவசுப்பிரமணியன் அவர்கள் தான் முதலா வீரப்பனாரை சந்திச்சாரு, பேட்டி எடுத்து போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வீரப்பனார் மேல உங்களுக்கு ஏகப்பட்ட பற்று. ஏன்னா வீரப்பனார் இறந்த பிறகும் வீரப்பனாருடைய மரணத்தை கண்டுபிடிக்குன்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க, அவங்களுடைய மரணத்திலையும் ஒரு மர்மம் இருக்குங்கிறாங்க. அந்த மர்மத்தை கூட நீங்க வெளியே கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி பிரபாகரன் அவர் இருந்தாரு, அவரும் இறந்துட்டாரு. அவருடைய மரணமும் வந்து ஒரு மர்மமான முறையில் தான் இருக்கு. அதையுமே கூட நீங்க வெளியே எடுத்து காமிச்சிருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதையும் காமிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா நீங்க வந்து வீரப்பனாருடைய மரணத்தையே குறிப்பா எடுத்து வெளியே காமிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப எதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வீரப்பனார் இறந்த பின்னாடி வீரப்பனாருடைய மரணத்தை கொண்டாந்து வெளியே காட்டுற நீங்க வீரப்பனாரை முதலா வீடியோ எடுத்து போட்டு நீங்க தானே வெளியே உலகத்துக்கு காட்டின நீங்க தானே. சிவசுப்பிரமணியம் இருக்காரு, போன உடனே வீரப்பனார்கிட்ட பார்த்து பேசி, ஐயா நீங்க இந்த மாதிரி காட்டில் வாழ்றதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சரியானதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மரணம் தான். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து சரணடைஞ்சிருந்தது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனாரிடமும் பேசிட்டு, அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசு கர்நாடக அரசு இவங்ககிட்டலாம் பேசி வீரப்பனாரை சரண்டர் செஞ்சு அவர் வாழ வச்சுருந்தீங்கன்னா அவங்கள நான் பெருமையாக நினச்சிருப்பேன். அவர் உயிரோடு இருக்கும் போது நீங்கள் கண்டுக்காம விட்டு இறந்த பின்னாடி அவரோட மரணம் தான் பயங்கரமான மர்மத்தில் இருக்கு, அவர் வீரப்பனாருடைய மரணம் தான் பயங்கரமான மர்மமான முறையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோண்டி எடுத்தீங்க. இப்போ சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் ஒரு 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 அழகான ஒரு பழமொழி மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், தூங்குற மணிகாரனை எழுப்பி பழைய கந்தாயம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதி யாரையோ உள்ள கொண்டாந்து நுழைச்சிங்க, கடைசியில் தேவராஜையும் உள்ள நினைச்சிங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், தேவராஜ் யார் இருக்கிறாருங்கிறத எல்லாம் ஒன்றுனா வெளியே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ அதில் வந்து என்ன ஆகுது, இப்போ ஒவ்வொருத்தரா நீங்கள் இவங்க போகலை அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வரிசையாக ஆரம்பித்து போயிட்டு இருக்கீங்க. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நியாயம்டா நேர்மைடா. அப்படியே மூத்த பத்திரிகை ஆசிரியர், நான் ஒரு மிக அற்புதமான ஒரு ஆசிரியர்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையவே நான் எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிறையா வீரப்பனார் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதி விட்டுட்டீங்க வெளியே. சரி, இந்த புத்தகத்தை எழுதும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை சந்தித்தேன், நான் அவங்களாம் நிறைய தகவல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. புத்தகத்தை வந்து நான் ஆய்வு பண்ணேன், இந்த ஆய்வில் இந்த தகவலை தான் எனக்கு கிடைச்சிது, இந்த தகவலின் அடிப்படையில் தான் நான் எழுதுனேன் அப்படிங்கிறத உங்களால் வெளிப்படுத்த முடியுமா? எங்கள் மண்டையெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் தானே இருக்குது, இதன் மூலமாக நான் உங்களை கேட்குறேன். வீரப்பனாருடைய டீமில் வீரப்பனாரை சார்ந்த 4 பேர் இறந்துட்டாங்க. அதே போல் அந்த வீரப்பனாருடைய டீமில் முக்கியமான ஒருத்தர் வந்தவர் தான் கலிய பெருமாள், அவரும் இறந்துட்டார். இவங்களை நீங்கள் வந்து நம்ம கேட்டு ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு கிடைச்ச தகவலை வந்து ஒரு சங்கிலி தொடராக நான் ஒன்றா கோர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்போ நீங்கள் செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி அவர் இறந்த பிறகு யாருமே இல்லாமல் இருந்து அப்போ நீங்கள் ஒரு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஒரு சங்கிலி தொடராக நீங்கள் இணைச்சி கொண்டுட்டு வந்து வெளியே ஒரு புக்கா கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து ஒரு நியாயமான விஷயம், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வீரப்பனாரை சார்ந்தா அவங்க 4 பேர் வீரப்பனாருடைய டீமில் ஒரு 4, கலிய பெருமாள் ஐயா இறந்துட்டாரு. இப்போ இந்த வீரப்பனாருடைய நெருக்கமாக சம்மந்தப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ குறிப்பாக நான் எப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல செங்கப்பாடி அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகாமையில் மாத்துப்பரி கல்லாட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிறவர் தான் ஐந்துரை. இந்த ஐந்துரையை வந்து குறிப்பாக தேவராஜ் அண்ணன் சொல்லியிருப்பார், என்னையும் ஐயா கொளத்தூர்மணியும் வீரப்பனாரிடம் சந்திக்க வைக்கிறவரு ஐந்துரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாத்துப்பரி கல்லாட்டில் இருக்கக்கூடிய ஐந்துரை வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு வீட்டில் தான் நீங்கள் எப்படி சொல்ல போனால் செங்கப்பாடி போகிறப்போ ஒரு சில டைமில் போய் அங்கே படுத்து தூங்குறீங்க. முதலாக தேவராஜன் வந்து இப்போ அவர் மேலே தான் சொல்லியிருக்காரு, இவர் தான் கூட்டி போனார்னு. நீங்கள் ஒரு நியாயமான பத்திரிகை ஆசிரியர், ஒரு நியாயமான ஒரு சொல்ல போனால் உங்களுக்கு நிறைய மைண்ட் இருக்கிறவர், மூளை இருக்கிறவர், அவர் எடுத்து பேட்டி போட்டிருக்கலாமே நீங்கள். இந்த மாதிரி வாங்க ஐந்துரை அவர்களே, உங்கள் மேலே தான் தேவராஜ் சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு டைமும் கூட்டி போய் இது மாதிரி வீரப்பனை சந்திக்க வச்சிங்களா வீரப்பன்கிட்ட அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கலாமே. ஏன் நீங்கள் எடுத்து போடல? அதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்கள் வந்து சங்கிலி தொடரை யாராவது ஒருத்தன் 3ஆவதாக ஒரு ஆள் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து கோர்த்து எழுதுனா வந்துச்சு அப்படிங்கிறத விட நேரடியாக வீரப்பனாருடைய தொடர்பில் நீங்கள் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட எடுத்து இப்போ நீங்கள் ஐந்துரை கிட்ட எடுத்து நீங்கள் வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? என்னுடைய அடுத்த கேள்வி அது. அதுக்கு அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணன் தேவராஜ் இருக்காரு, தேவராஜ் ஆல்ரெடி உங்களுடைய சேனல்லையே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, ஒரு சில ஐட்டத்தை சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஐயா வேடிப்பன் அப்படிங்கிறவர் இருந்தார், அவரும் வந்து நிறைய விஷயத்தை இந்த மாதிரி வீரப்பன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டாரு. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ சொல்லப்போனால் அண்ணன் தேவராஜ் அவர்களும் ஐந்துரை அவர்களும் அண்ணன் ஐயா கொளத்தூர்மணிக்கு தான் பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்துல சந்திக்க வைக்கிறாங்க. யாரு இது வந்து நீங்களே சொல்றீங்க, போனாரு எழுதுனா புக்கில் கூட எழுதியிருக்கேன் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் சொல்றீங்க, நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அப்போ பனங்காட்டு கோம்பில் போய் ஐயா கொளத்தூர்மணி, அண்ணன் தேவராஜ், ஐந்துரை இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு பேசும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீரப்பனார் கொளத்தூர்மணி கொண்டு போய் அவங்க விட்ட உடனே வீரப்பனார் மற்றும் பார்த்தீங்கன்னா சேத்துக்குடி கோவிந்தன், ஐயா கொளத்தூர்மணி இவங்க 3 பேரும் போயிட்டு குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் வராது, டீ குடிக்கிறாங்க, போறாங்க, பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் அங்க உள்ள உரையாடல் நடந்திருக்கு. இந்த உரையாடலை நீங்க என்ன சொல்றீங்க, நான் புக்கில் எழுதி வச்சிருக்கேன், நான் புக்கில் மட்டும் எழுதிட்டேன், நான் அண்ணனை கேட்டேன் எழுதுனேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சார்பா ஏன் புக்கில் எழுதணும்? இப்போதான் அண்ணா ஐயா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் நேரடியாக போய் பேட்டியில் என்ன கேட்குறீங்க, ஐயா இந்த மாதிரி தேவராஜ் உங்களை வந்து பனங்காட்டு கூட்டி போனது உண்மையா, இல்லை உங்களை பனங்காட்டுக்கு உங்களை கூட்டி போன பிறகு அங்கே வீரப்பனாருடன் என்ன உரையாடல் நடந்துச்சு, அந்த உரையாடல் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அழகா நீங்கள் ஐயா கொளத்தூர்மணியை பேட்டி எடுத்து போட்டிருக்கலாமே, ஏங்க நீங்கள் செய்யலை? என்னுடைய அடுத்த விதமான கேள்வி அதுதான். நீங்கள் கட்டாயம் இதை எடுத்து போன நான் எதிர்பார்ப்பேன். இதுக்கு அடுத்தபடியா ஐயா கொளத்தூர்மணியை பற்றியே தான் நான் கேட்க போகிறேன். வீரப்பனாரை சந்திக்கிறதுக்காக 3 முறை வந்து நான் தேவராஜ் வந்து நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறாரு. பனங்காட்டு கோம்பல 1 முறை, 2 முறை தும்கல் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த கரெக்டு சின்னாத்து பகுதியில் நான் கூட்டி போனேன், வீரப்பனார் சந்தித்தேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தும்கல் அப்படிங்கிற சின்னாறு பகுதியில் ஐயா கொளத்தூர்மணி கொண்டு போய் வீரப்பனாரை சந்திக்க வச்சிருக்காங்க. அப்போ தேவராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேவராஜ் ஐந்துரை இவங்கெல்லாம் உள்ள வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஐயா கொளத்தூர்மணி
சேத்துக்குழி கோவிந்தன், வீரப்பனார் இவங்க 3 பேரும் போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்து டீ டைம் எடுத்து குடிச்சிட்டு திரும்பவும் போய் பேசிட்டு வந்து டீ டைம் எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி பல முறை அங்க வந்து பேசியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன கேட்டால் 2 வாரத்தை 1 வாரத்தை பேசுறது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல பேசலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்க உரையாடல் என்ன நடந்திருக்கும்? இந்த உரையாடலை ஐயா கொளத்தூர் மணி கிட்ட நீங்க பேட்டி எடுத்து போடலாமே, ஏன் போடல? இப்போ புக்கில் எழுதுனேன் அப்படிங்கிறீங்க, அந்த காலத்தில் புக் எழுதக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருந்தீங்க, புக்கில் எழுதுறீங்க. இன்னைக்கு தான் யூடியூப் அப்படிங்கிறது, யூடியூப் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து அந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு நெறியாளராக ஒரு கிராமத்தில், நான் ஒரு கிராமத்தான் தான், நான் நெறியாளர், நான் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளுன்னா நான் எங்கேயுமே சொல்லலை. நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு நான் அருட்டி சொல்லலை. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து நான் ஒரு விவசாயி. அதே மாதிரி நீங்கள் சொல்லி ஒருவேளை படிக்க தெரியல, உண்மையில எனக்கு படிக்க தெரியாதவன் தான் இருக்கட்டும், நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஐயா கொளத்தூர் மணியை அந்த வீடியோ பதிவில் அங்கே உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் எடுத்து போட்டாகணும். இது அடுத்து என்னுடைய கேள்வி. இதுலேயே வந்து இறுதி கட்டத்தில் வீரப்பனாருடைய மரணத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி தேவராஜனை நாங்கள் கூட்டி போய் ஐயா கொளத்தூர் மணி, நான் இந்த மாதிரி ஐயந்துரை, நாங்கள் 3 பேரும் பேசணுங்க வீரப்பனார்கிட்ட. வீரப்பனார் வந்து கடைசி கட்டத்தில், இறுதி கட்டத்தில் ரொம்ப உருக்கமான தகவல் சொல்லிட்டு எங்களை கடைசி வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு வச்சாரு. நான் வந்தேன், இந்த மாதிரிலாம் இருந்துங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 11 மணிக்கு உள்ள போயிட்டு 2:45 தான் வெளியே வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த இறுதி 5 நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சு, என்னென்னலாம்